இந்த 72 கூட்டங்கிறீங்களே, 72 கூட்டத்தில் நீங்க கேள்விப்பட்ட பேர் என்ன? ஹாரிஜியாக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உஸ்மானை கொன்றவர்கள், அப்புறம் ஒட்டக போர்ல அலியோடு சேர்ந்து கொண்டு ஆயிஷா நாகிய, ஜுபைர, தல்ஹாவ கொல்வதற்கு திட்டம் தீட்டியவர்கள், அவங்க 2 பேரை கொன்றவர்கள், ஒட்டக போர்ல சிஃபின் யுத்தத்துக்கு காரணமாக அமைந்தவர்கள், அங்க உள்ள சமாதானம் ஏற்படக்கூடாதுன்னு தடுத்தவர்கள், அப்புறம் அலியிலிருந்து பிரிந்து போனவர்கள், அப்புறம் அலியவை அட்டாக் பண்ணியவர்கள், இந்த மாதிரியான ஒரு அவ்வளவு காரியத்தையும் செய்து கடைசி அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டுட்டாங்க. இவங்க தான் யாரு? ஹாரிஜியாக்கள்ங்கிற ஒரு குரூப். 72 கூட்டத்தில் இஸ்லாத்தின் பெயரால் ஒரு இயக்கத்தின் பெயரை ஒரு பெயரோட தோன்றிய கூட்டம் இவங்க தான். அதெல்லாம் ஒரு கொள்கை. ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்களா இல்லையா, அது ஒரு கொள்கை. யார் ஆட்சிக்கு வர்றது, அது ஒரு கொள்கை. அதுக்குன்னு ஒரு இயக்கம்லாம் இல்ல. இது இயக்கம். எப்படி இயக்கம்? ரகசிய இயக்கம். இது இந்த ஹாரிஜியாங்கிற இயக்கம் திடீரென்று ஒரு நாளில் உருவான இயக்கம் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில தப்பு செய்கிறார் என்று ஒரு கருத்து அப்படி விதைக்கிறது. சின்ன வயசு பசங்களை, இளைஞர்களையா பிடிக்கிறாங்க. இவர் அநியாயமா ஆட்சி பண்றாரு, இவரை நம்ம காலி பண்ணணும்னு சொல்லி ஒரு நெட்வொர்க்கை உண்டாக்கி, எகிப்துல ஒரு கூட்டம், பசராவுல ஒரு கூட்டம், எங்கெல்லாம் உண்டாகுன்னு பாருங்க, கூபாவுல ஒரு கூட்டம், யமன்ல ஒரு கூட்டம், இப்படின்னு சொல்லி ரகசியமாக அந்த ஒரு 10 வருஷ காலத்தினுடைய உழைப்புக்கு அப்புறம் தான் உஸ்மான காலி பண்றாங்க. உஸ்மான திடீர்னு காலி பண்ணிடல. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்து கொண்டு உஸ்மான் அவர் சொந்தக்காரங்களுக்கு செலவு கொடுக்கிறாரு, அவர் இந்த மாதிரி பண்ணிடுறாரு, வேண்டி யாரும் நெருங்க முடிய மாட்டேங்குது, அவர் அந்த இது மாத்திட்டாரு, இந்த 2 ரக்காத் போல 4 ரக்காத் கொடுத்துட்டாரு, அப்படி இப்படின்னு சில காரணங்களை கற்பித்துக் கொண்டு அதை சொல்லி அது தவறுன்னு விமர்சித்தால் அது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாலும் உஸ்மான் செஞ்சா தப்பு தான், இதை சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கு. யாருக்கு உரிமை இருக்கிறது? இவங்க அந்த உரிமையை பயன்படுத்தல. இந்த தப்புக்காக வேண்டி ஆளை காலி பண்ணலாம், ஆயுதம் தூக்கலாம். இதுக்கு பேர் ஜிகாத் பத்தி வசனங்களை எல்லாம். ஏன் அநியாயத்தை எதிர்க்க மாட்டேன் என்கிறீர்கள், அக்கிரமத்துக்கு எதிராக நீங்கள் ஏன் போராடாமல் இருக்கிறீர்கள், இப்படிங்கிற வசனத்தையா எடுத்து வைத்துக் கொண்டு குர்ஆனை சொல்லியே என்ன செய்கிற, இஸ்லாத்தின் பெயரால தான், குர்ஆனை சொல்லியே தான் என்ன செய்தார்கள், வணக்க வழிபாடு மத்தெல்லாம் ரொம்ப கூடுதலா இருப்பாங்களா. எந்த அளவுக்கு? பெரும்பாவம் செஞ்சா காபிர் அவன். நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். பெரும்பாவம் செய்யறான், விசாரம் பண்ண அவன் காபிரு, திருடினா அவன் காபிரு, அப்படி பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு. அப்ப இவங்க இஸ்லாத்துல பற்று இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை எப்படி புரிகிறாங்க? ஒரு ஆட்சி இருக்கக்கூடிய அவங்களுடைய முக்கியமான கொள்கை எடுத்துக்கிறீங்களேன். அவங்களுடைய கொள்கை, ஃபர்ஸ்ட் கொள்கை என்னன்னு கேட்டா, அநியாயம் செய்கிற ஆட்சி தலைவரை, ஜனாதிபதியை எதிர்த்து புரட்சி செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஹாரிஜியானால புரட்சியாளர்கள் அர்த்தம். முதல் அர்த்தமே என்னதான்? ஹுரூஜ்னு சொன்னா ஆட்சியாளருக்கு எதிராக, ஜனாதிபதிக்கு எதிராக, கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சி செய்தல் அர்த்தம். இவங்க புரட்சி பண்ண காரணத்தினாலதான் இவங்களுக்கு பேரே என்ன? ஹாரிஜியாக்கள், வெளியே போனவங்க, புரட்சி செய்யறவங்க அப்படின்னு பேரு. அதே மாதிரி என்ன பண்றாங்க, இது அலி, உஸ்மான், முஆவியா, அபு முசல் அஷரி, அம்ர் இப்னுல் ஆஸ், ஒட்டக போர்ல கலந்து கொண்ட ஆயிஷா நாயகி உட்பட ஒட்டக போர்ல கலந்து கொண்ட அத்தனை பேரும், 2 தரப்புலையும் கலந்து கொண்ட அத்தனை பேரும், அதே மாதிரி சிஃபீன்ல கலந்து கொண்டாங்களே, அதுல கலந்து கொண்ட அத்தனை பேரும் கலந்து கொண்டு இந்த 2 நடுவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டாங்களே, அத்தனை பேரும் காபிர்கள். இவங்க கொள்கை என்ன டிக்ளேர் பண்றாங்க? அலி காபிரு, உஸ்மான் காபிரு, முஆவியா. இவங்க அலியை உசுப்பி விட்டதே இவங்க தான். இப்ப அலி காபிர் ஆயிட்டாரு. அவங்களுக்கு பிடிக்கல என்ன ஆயிட்டாரு, இப்ப அவர் காபிர் ஆகி போயிட்டாரு. உஸ்மான காபிர்னாங்க, அலிய காபிர்னாங்க, முஆவியாவை காபிர்னாங்க, ஆயிஷாவை காபிர்னாங்க, அந்த 2 நடுவர்கள் இருந்தாங்களே அவங்கள காபிர்னாங்க. ஒட்டக போர்ல கலந்து கொண்ட 2 தரப்பு ஆளுகள் ஊழ தவிர தான் கலந்துட்டாங்க. ஊழ தவிர ஒட்டக போர்ல கலந்து கொண்ட எல்லாரும் காபிரு. சிஃபீன் போர்ல கலந்து கொண்டவர்கள் எங்களை தவிர, ஏன்னா நாங்கள் பின்வாங்கல, இல்ல உறுதியாக நின்றோம், இவர் தானே பின்வாங்கிட்டாரு. அப்படிங்கிறதுனால அவர்கள்லாம் காபிரு. இந்த 2 நடுவர் தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும், திருப்தி பெற்ற அத்தனை பேரும் காபிரு. நீங்க கூட அதை ஏத்துட்டா காபிர் ஆயிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இவங்களுடைய கொள்கை. அவங்க எல்லாம் காபிரு, பெரும்பாவம் செஞ்சா காபிரு, இமாமுக்கு எதிராக புரட்சி பண்ணலாம், அதாவது நம்ம கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொள்ளலாம். அவங்க 4 கொள்கை முக்கியமான கொள்கை. 4 கொள்கை என்ன பண்றாங்க? இமாமுக்கு எதிராக, ஆட்சி தலைவருக்கு எதிராக புரட்சி செய்யலாம், இப்படிலாம் கொள்கை வகுக்கிறாங்க. இந்த மாதிரி 10 வருஷ காலம் திட்டமிட்டு
ஒரு படையை உண்டாக்கி இஸ்லாமிய ஒரு தலைநகரத்துக்குள்ள நுழைந்து ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனை சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவரை ஒரு புனிதமான மாதத்தில் புனித நகரத்தில் கொலை செய்தார்கள். இவர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள்? ஜிஹாத் என்ற பெயரில் தான் உருவாக்கப்பட்டார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு ஆட்சியாளரை தப்பே செய்யட்டும், அவருக்கு எதிராக எப்ப ஆயுதம் தூக்கலாம், இதுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதலை இவர்கள் இருட்டடிப்பு செய்தார்கள், அதை மறந்தார்கள். அந்த வழிகாட்டுதலை எடுத்து இவர்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுதெல்லாம் அஞ்சாவது ஒரு கொள்கையை உண்டாக்கினார்கள், குர்ஆன் மட்டும் போதும் சொல்லி. அதுக்கு இவங்க தான் சூத்திரதாரி. ஹதீஸ்ல தான் அந்த தலைவர் கட்டுப்படுற விஷயங்கள்லாம் நிறைய வருது. உடனே என்ன பண்றாங்க, ஆகா இதை வச்சு நம்மளை ஆஃப் பண்ண பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு குர்ஆன் மட்டும் போதுங்கிறத முதல்ல சொன்னவங்க யாரு? இந்த ஹாரிஜியாக்கள். ஜிஹாதுங்கிற பேர்ல பையத்து செய்து கொண்டு, கள்ள பையத்து செய்து கொண்டு தலைவர்களை கொல்லலாம் என்ற ஒரு திட்டத்தை முதல்ல உருவாக்குனது யாரு? இந்த ஹாரிஜியாக்கள். அப்ப இவர்களுடைய இவர்களுடைய இப்ப ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்தில் இவங்கள்ல இருந்து ஒரு 5 கொள்கை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு முதல் அபூபக்கர் காலத்தில் ஒரு 4 தெரிஞ்சீங்கல்ல, இவங்கள்ல இருந்து 5 விதமான தவறான கொள்கைகள் உருவாக்கப்படுகிறது. இந்த 5ஐயும் ஒட்டுமொத்தமா இல்லாம இன்னைக்கு 5 ஆளுங்க வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த 5க்கு குர்ஆன் மட்டும் போதுங்கிறது ஒருத்தர் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். இவங்க விளங்கின மாதிரி ஜிகாது விளங்கிட்டு ஒரு கூட்டம் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கிறான். இஸ்லாமிய நாடுகளை இருந்துகிட்டு தான் இருக்கிறான். இப்படியான ஒரு பல விஷயங்கள் இன்னைக்கும் இருக்குது. அந்த பேர்ல இல்ல, அந்த பேர்ல உள்ளவங்க அழிஞ்சிட்டாங்க. இவங்க சொன்ன 5ம் சேர்ந்தாப்புல யார்ட்டையும் இல்ல. அந்த 5 பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த 5 கொள்கை என்ன பண்ணிட்டான், இதை நான் எடுத்துக்கிறேன், அதை நீ எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா வருவோம். ஒரு நாட்டில் இது நீங்க இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டிய விஷயம். இப்ப அடிப்படையான கொள்கைக்கு வந்துருவோம். ஒரு இஸ்லாமிய ஒரு அரசு நடக்கும் பொழுது 100% இஸ்லாமிய அரசாக இல்லாமல், அல்லது 50% இஸ்லாமிய அரசாக இல்லாமல், ஒரு 75% இஸ்லாமிய அரசாக இல்லாமல் பெயரளவுக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது, அதில் இஸ்லாத்தை கடைபிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னால், அதன் கீழ் குடிமக்களாக இருக்கிறவர்கள் அந்த அரசருக்கு எதிராக, அந்த ஆட்சிக்கு எதிராக ஆயுதம் தூக்கி யுத்தம் செய்வது ஜிஹாதா, அனுமதி இருக்குதா? இதை முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீசுகள்ல இதை தெளிவுபடுத்துகிறார்கள். என்ன தெளிவுபடுத்துறாங்க? அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தார்கள். எப்படி உறுதிமொழி எடுத்தார்கள்? அல்லா நுனாசியல் அம்ர அஹ்லஹு, ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களிடத்திலே அந்த விஷயத்தில் நாம் அவர்களை எதிர்த்து போரிடக்கூடாது. எதுவரைக்கும் போரிடக்கூடாது என்றால், இல்லா அன்தரவு குஃபுரன் பவாஹன் இந்தக்கும் மினல்லாஹி புர்ஹானும், தெளிவான குஃபுரை பார்த்தாலே தவிர. இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்றாரு, எந்த நல்லதும் அவற்றை இல்ல, ஆனா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காஃபிராக்குற ஒரு காரியம் அவர் செய்யல, பாவியாக்குற காரியங்கள் நிறைய செய்கிறார். அப்ப தெளிவான குஃபுரை அவர் டிக்ளேர் பண்ணினாலே தவிர, அது எப்படிப்பட்ட குஃபுரா இருக்கணுமா? இந்தக்கும் மினல்லாஹி புர்ஹானுன், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு இது குறித்து தெளிவான அத்தாட்சி இருக்கணும், இது குஃபுர் தான் என்று சொல்வதற்கு தெளிவான சான்று இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு காரியத்தை உங்களுடைய முஸ்லிம் பெயரில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தலைவர் முஸ்லிம் நாட்டிலே செய்யாத வரைக்கும் அவர்களை நீங்கள் எதிர்க்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள். புகாரியில 7056வது ஹதீஸ் எடுத்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதுக்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1வது ஆதாரம் நம்பர் 1. 2வது ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னக்கும் சதரவுன பாதி அஸரத்தன், எனக்கு பிறகு நிறைய சுயநல போக்கை நீங்கள் இனிமேல் காண்பீர்கள். இப்ப நம்மள்ட்ட சுயநலம் குறைவாக இருக்கிறது, இனிமேல் சுயநல போக்கை எல்லாம் என் நலம் தான் பெருசுன்னு நினைக்க ஆரம்பிப்பார்கள். அப்படி ஒரு போக்கை இனிமேல் நீங்கள் காண்பீர்கள். உமூரன் துன்கிரோனகா, நீங்கள் வெறுக்கிற பல காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு நஞ்சு மாதிரி இருக்கும் வெறுக்கத்தக்க காரியங்களை நீங்கள் பார்க்கத்தான் செய்வீர்கள். எங்க யார் செய்வாங்களா? இதெல்லாம் தலைவர்கள் செய்வாங்களா? அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஃபமா தஅமுருனா யா ரசூலுல்லாஹ், அப்படி நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் சுயநலமிக்க ஆட்சியாளர்களையும் தீய காரியங்களை அமுல்படுத்துகிற ஆட்சியாளரையும் நாங்கள் பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை விடுகிறீர்கள்? நாங்க என்ன செய்யணுங்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு ஆட்சி நடக்கிறது, அட உஸ்மான் செஞ்சு தப்புன்னு வச்சுக்கிறோம், சொந்தக்காரங்களுக்கு செலவு கொடுத்தாரா, சரி
சில விஷயங்களை கண்டுக்கலாம இருந்தாரா? சரி, தப்பு தானே. அப்படி ஒரு கண்டால் நீ என்ன செய்யணும் ரசூலுல்லாஹ்னு கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அத்து இலைஹிம் ஹக்கஹும், அவர்களுக்கு நீங்கள் குடிமக்கள் என்ற முறையிலே கொடுக்க வேண்டிய கடமையை செய்து வாருங்கள். அவர் தலைவர், நீ குடிமகன், செய்து வாருங்கள். ஓ ஸல்லல்லாஹு ஹக்கக்கும், உங்களுடைய உரிமையை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. யா அல்லாஹ், ஒரு நல்ல ஆட்சியை மாத்திருவேன், இவனுக்கு ஹிதாயத்தை கொடுவேன், இல்லன்னா ஒரு நல்ல மனுஷன் கொண்டாந்து வைவேன் அல்லா என்று கேளுங்க. ஏன் இதெல்லாம் சொல்றாங்க தெரியுமா? அதை உடைச்சா இஸ்லாத்தை சொல்லவே முடியாத ஒருத்தங்க வந்து உட்காருவான். நீங்களே ஒரு கஷ்டப்பட்டு உண்டாக்குன ஒரு இஸ்லாமிய நாடு, ஒரு நாடு இருந்துகிட்டு இருக்கிறது, அதுல போய்கிட்டு நீங்க வந்து குழப்பத்தை உண்டாக்குனீங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? அந்த சாம்ராஜ்யம் உங்களை விட்டு போய் வேற ஆளு கைக்கு போய்விடும். இன்னைக்கு ஈராக் போனது வரைக்கும் அதான் காரணம். விவரமா சொல்றேன், எதனால போனுச்சு நான் சொல்ல வர்றேன். எல்லாத்துக்கும் பேசி என்னன்னு நீங்க பாருங்க. உங்களை விட்டு போய்விடும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருந்த துளைச்சிட்டு போற, தப்பு செஞ்சுட்டு போறான், நீ தப்பு செய்யாம இரு, நாளைக்கு மாறும். இஸ்லாம்ங்கிற பேர்ல வாழ முடியுமில்ல உன்னால? அவன் செய்யாட்டா கூட நீ முஸ்லிமா வாழ முடியுமில்லங்க? நீனே முஸ்லிமா வாழ முடியாம போயிருமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அந்த ஆட்சி, அமைந்த ஆட்சி, இஸ்லாத்தின் பெயர்ல சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி இருந்தாலும் அதை எதிர்க்காதே அப்படின்னு எங்களுக்கு என்ன கட்டளையும் சொல்றாங்க. புகாரியில 7052வது ஹதீஸ் இது. மூணாவது ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கரிஹ மின் அமீரிஹி ஷையன், யார் தன்னுடைய அமீர் இடத்துல, ஜனாதிபதி இடத்துல ஒரு வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை பார்க்கிறாரோ, பிடிக்காத ஒரு காரியத்தை ஜனாதிபதி இடத்திலே பார்க்கிறாரோ, ஃபல் யஸ்பிர், அவர் பொறுமையை கைக்கொள்ளட்டும். கள்ளத்தனமாக கூட்டம் திரட்டி ஆயுதம் தூக்குவதற்கு தூண்ட வேண்டாம். ஃபல் யஸ்பிர், பொறுமையை கைக்கொள்ளட்டும். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு மன் ஹரஜ மின சுல்தானி ஷிப்ரன், ஆட்சி தலைவரிடமிருந்து ஒரு ஜான் வெளியே போய்விட்டான் என்றால், ஒருத்தன் இந்த தலைவரை நான் எதிர்த்து புரட்சி செய்வேன் என்று ஒரு ஜான் அளவுக்கு நீ புரட்சி செய்தால், மாத்த மீத்த தன் ஜாகிலியா, ஜாகிலியா காலத்து மௌத்து தான் உனக்கு ஏற்படும். அபூஜஹில் மாதிரி நீ மௌத்தா போவாய், நீ செத்தா முஸ்லிம் இல்லைன்னு அர்த்தம். அடே, உன்னுடைய சாவு குஃப்ர்ல போயிருங்கிறாங்க. வாழும்போது இல்ல, உனக்கு என்ன மரணம் ஏற்படும்? இப்படி இந்த கொள்கை கொண்டவன் ஒரு ஆட்சி இருந்து, இவன் நான் திருத்த போறேன், அது சரி பண்ண போறேன்னு சொல்லி எப்ப அருவாளை தூக்குனியோ, எப்ப ஆயுத தூக்குனியோ, நீ உனக்கு மரணம் எப்படி வருமா? நீ செத்தால், அந்த போர்ல செத்தாலும் சரி, சும்மா செத்தாலும் சரி, மாத்த மீத்த தன் ஜாகிலியா, ஜாகிலியத்து காலத்து மரணம், அபூஜஹிலுக்கு கிடைத்த மரணத்தை தான் அவன் தழுவான், சாவுகிறான். கடைசி அது காஃபிர் அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இந்த இஸ்லாத்தின் பேரால் ஆயுதம் தூக்கி நீங்க ஆட்சிக்கு எதிரான அருவாளை தூக்குன எவனெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்ய வந்தானோ அவ்வளவு பேரும் காபிர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஜாகிலியத்தான மௌத்தவங்களுக்கு அவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் தொழுகை நோன்பு எத்தனை பர்ஃபெக்டான வாழ்க்கை அவன் செஞ்சாலும் சரி, அவன் தப்பு செய்யறவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரியில 7053வது ஹதீஸ். நாலாவது ஆதாரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வார்த்தை மாத்தி சொல்றாங்க, மர்ரா மின் அமீரிஹி ஷையன் யக்ரஹு, பிடிக்காத ஒரு காரியத்தை தன்னுடைய ஜனாதிபதியிடத்திலே, ஆட்சி தலைவரிடத்திலே ஒருவன் கண்டால், ஃபல் யஸ்பிர் அலைஹி, அதை சபரோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு மன் ஃபாரகல் ஜமாஅ, யார் ஜமாத்தை விட்டு பிரிகிறானோ, ஜமாத்னா நம்ம வச்சுக்கிற ஜமாத் நினைச்சு, ஜமாத்னா அது இல்ல, ஜமாத் என்றால் அரசாங்கம், ஆட்சி, அந்த ஜமாத் விளங்குதா? நம்ம சும்மா பள்ளியாசல் பள்ளி ஜமாத்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அதல்ல, ஹதீஸ்ல வர அதல்ல. சுல்தான் அதுல பயன்படுத்தின இடத்துல ஜமாத்துக்கு பயன்படுத்துறாங்க, அந்த இதுல சுல்தான் பயன்படுத்துறாங்க தலைவரை. அந்த தலைவரின் கீழ் இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பை ஜமாத்துங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கூட்டமைப்பு, ஆட்சி அமைப்பு இருக்கு பாருங்க, அதை விட்டு எவன் பிரிந்து விடுகிறானோ, சிபரன், சுல்தானை விட்டு ஒரு ஜான் பிரிந்தால் ஜாகிலியத்தான மௌத்துங்கிறாங்க. இங்க ஜமாத்தை விட்டு ஒரு ஜான் பிரிவானையானால், மாத்த, அந்த நிலையில் மரணிப்பானையானால், இல்லா மாத்த மீத்த தன் ஜாகிலியா, அவன் ஜாகிலியத்தான மௌத்தை மரணிக்காமல் இருப்பதே இல்லை, அப்படித்தான் அவன் செத்து விட்டான். இது புகாரியில 7054வது ஹதீஸ். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹமல அலைனா ஸிலா ஃபலைஸ மின்னா, யார் ஒருவன் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக, அது உஸ்மானா இருக்கட்டும், ஒரு குடிமகனா இருக்கட்டும், ஆயுதத்தை தூக்கி விட்டானோ ஃபலைஸ மின்னா, முஸ்லிம் அல்லாதவனுக்கு எதிராக தூக்கலான்னு விளங்க கூடாது, அது தனியா வரும், அது சொல்றேன்.
முதல்ல இது இஸ்லாமிய மக்களா வாழ்ந்த காரணத்தினால இந்த மாதிரி வார்த்தையை ரசூலுல்லாஹ் போடுறாங்க. யார் ஒருத்தன் வந்து நமக்கு எதிராக வந்து ஆயுதத்தை தூக்குகிறானோ ஃபலைஸ மின்னா, அவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை. ஆயுதம் தூக்குவதற்கு உங்களுக்கு இந்த கட்டத்தில் அனுமதியே கிடையவே கிடையாது. புகாரியில 7070 7071. ஆறாவது ஆதாரம் என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபிஸ்குன் வ கிதாலுஹு குஃப்ருன். ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவம், அவனை கொல்வது குஃப்ரு. காஃபிர் ஆயிருவீங்க. உயிர் வாங்குதல் என்பது நீங்க என்னமோ ஷிர்க்கு, கபரை வணங்கினா தான் குஃப்ரு ஷிர்க்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வே இல்லைன்னு சொன்னா தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உசுர வாங்கினாலும் காஃபிர். அதுதான் நிரந்தர நரகம் எல்லாம் சொல்லி காட்டுறான். அது மாதிரி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நம்பர் குறிக்காம இருக்கிறேன். சரி, அடுத்து வந்து 8வது ஆதாரம், லா தர்ஜு பாதி குஃபாரா யவரிபு பாலுக்கும் ரிகாப பாலின். உங்களில் 7 6 அடுத்து 7 8 நானே 8 எழுதியிருக்கிறேன். சரி, உங்கள ஒருத்தர் காபிர்களாக மாறிவிடாதீர்கள். எப்படி காபிரா மாறிடாதீங்க? உங்களில் ஒருவர் இன்னொருவரை வெட்டி கொண்டு காபிராகி விடாதீர்கள். உங்கள ஒரு ஆள் என்ன காரணத்தை சொல்லிட்டு வெட்டக்கூடாது. உங்களுக்குள்ள 1000 சண்டை வரட்டும், தொழுகையில எது சரின்னு சண்டை வரட்டும், நோம்புல எது சரி, ஆயுதம் தூக்குற விளையாட்டு இருக்கக்கூடாது. ஆயுதம் தூக்குவதற்கு அனுமதி கிடையாது. அப்படி வெட்டி கொண்டு காபிராகி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரியில 7077 7078 7079 7080 வரிசையா 4 ஹதீஸ். அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதல் தக்கல் முஸ்லிமானி பி சைபிஹிமா, 2 முஸ்லிம்கள் வாள்களை கொண்டு 2 பேரும் சந்தித்துக் கொள்வார்களேயானால் கிலாஹுமா மின் அஹ்லின் நார், 2 பேரும் நரகவாசிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் கேட்கிறார், 2 பேரையும் நரகவாசி ஆவனு? ஒருத்தன் தான் செத்து போயிடுவான், ஒருத்தன் தான் குலைச்சிருப்பான், அவனை சொல்ல வேண்டியதானே? அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறான், கீழ ஹாதல் காத்திலு ஃபமா பாலுல் மக்தூல், இவன் கொன்றவன் இவன் நரகவாசி, ஓகே, கொல்லப்பட்டவனைய நரகவாசிங்கிறீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹு அராத கத்ல சாஹிபிஹி, இவன் அவரை கொல்வதற்கு தானே இவன் ரெடியா இருந்தான், அவங்க முந்திருச்சு, அவ்வளவுதான். தற்காப்புக்கு உள்ளதை சொல்ல வரல. வாடா பாப்போம் 2 பேருமே இறங்குறது. நம்மளை குத்த வரும்போது தடுத்து நிறுத்துறது ஷஹீத், அது ஒரு விஷயம். அது தனியார் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. பிளான் பண்ணிக்கிட்டு வரியாடான்னு சொல்லி சண்டையை கூப்பிட்டுக்கிட்டு இவன் அருவாளை தூக்கிட்டு அவன் அருவாளை தூக்கிட்டு போனா இவன் என்ன, அவனை கொல்றது இவன் திட்டம், அவன் திட்டம் இவனை கொல்றது, ஒருத்தனே முந்திருச்சு. அதனால 2 பேரும் தான் நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில 7083வது ஹதீஸ். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யகூனு பாதி ஐமத்துன், எனக்கு பிறகு சில ஆட்சி தலைவர்கள் உருவாவார்கள், லா யஹ்ததுன பி ஹுதாய, எனது வழியில் அவர்கள் நடைபோட மாட்டார்கள். ஆட்சியாளர்களா வருவாங்க, என் வழியில் அந்த ஆட்சி அமைந்திருக்காது. வலா யஸ்தன்னூன பி சுன்னத்தி, என் சுன்னத்தை அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். வஸயகூமு ஃபீஹிம் ரிஜாலுன், அதுல சில தலைவர்கள் தோன்றுவார்கள், குலூபுஹும் குலூபு ஷைத்தான், அவங்களுடைய உள்ளங்கள் ஷைத்தானுடைய உள்ளங்களாக இருக்கும், ஆக கழிவற்றவர்களாக இருப்பார்கள். ஃபீ ஜுஸ்மானி இன்சின், மனித உடலுக்குள் ஷைத்தானுடைய உள்ளம் என்ற நிலையில் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுதைஃபாங்கிற சஹாபி கேட்கிறாரு, கைப அஸ்னவு யா ரசூலல்லாஹ் இதா அதரக்து தாலிக, இந்த நிலையை நான் அடைந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதரே? சொல்றாங்க, தஸ்மவ துதி, அப்படி இருந்தாலும் அந்த தலைவர் சொல்வதை கேள், கட்டுப்படு. லில் அமீரி, ஜனாதிபதிக்கு கட்டுப்பட வேண்டும். வ இன் லரப லஹரக, உன் முதுகை அவர் முறித்தாலும், வ அகத மாலக்க, உன் சொத்தை பறித்தாலும், ஃபஸ்மவாதி, செவிமடுத்து கட்டுப்படு. முஸ்லிம்ல 3435. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சதகூனு உமராவ், இனி எதிர்காலத்திலே நிறைய ஆட்சி தலைவர்கள் உருவாவார்கள். ஃபதஅரிஃபூன வ துன்கிரூன, அவங்கள்ட்ட நல்லதையும் காண்பீர்கள் கெட்டதையும் காண்பீர்கள். பர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டாங்களாம், சில நல்லதும் செய்வாங்க சில கெட்டதும் செய்வார்கள். அந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர்கள் எதிர்காலத்தில் தோன்றுவார்கள். ஃபமன் அரஃப பரிய, யார் அவர்களுடைய நல்லதை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறானோ அவன் அந்த குற்றத்தில் இருந்து விலகி விடுகிறான். ஒமன் அன்கர சலிம, யார் தீமையை தீமை என்று கண்டு விலகிக் கொள்கிறானோ அவனும் தப்பித்து விடுவான். யார் அதுல குற்றவாளி ஆவான் என்று சொன்னால், ஒலாக்கின் மன் ரலிய வ தாபா,
அந்த மன்னர்கள் செய்கிற தவறுல பூரண திருப்திப்பட்டு அதை அவனும் கட்டுப்பட்டு நடந்தானேயானால் அவன் மட்டும் குற்றவாளி ஆகுவான். அதாவது அவங்க நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க. நல்லது செய்யும் போது ஏத்துக்கிறேன்னு, கெட்டது செய்யும் போது அதை நிராகரிக்கணும். அதே நேரத்தில் அவங்க கெட்டதை சொல்லும் பொழுது நம்ம மனப்பூர்வமா ஒத்துக்கொண்டு அதை பின்பற்றி செல்லக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இப்படி ஒரு மோசமான ஆளுக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவங்களை எதிர்த்து நாங்கள் யுத்தம் செய்யலாமா? காலு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அபலா நுகாத்திலுஹும், அவங்களுக்கு எதிராக இப்ப நாங்க போர் செய்யலாமா? நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்கிறீங்க, அவங்களுக்கு எதிராக நாங்க ஒரு படை திரட்டி யுத்தம் செய்யலாம்ல கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா மாசல்லு, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகின்ற வரை அவர்களுக்கு எதிராக நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது என்று அந்த இமாம்கள் தான் தொழுகையை நடத்தணும். மன்னர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் தலைநகரத்தில் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அவங்க தான் இமாமாவே இருப்பாங்க. தலைநகரத்தில் உள்ள பெரிய பள்ளிவாசல்ல இமாமா இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அந்த இடத்துல அபூபக்கர் இருந்தாங்க, அந்த இடத்துல உமர் இருந்தார்கள், அந்த இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தொழுதார்கள். அப்புறம் கூஃபாவுக்கு அவங்க தலைநகரத்தை மாத்திக்கிட்ட பிறகு அங்க உள்ள ஒரு பெரிய தலைநகரத்தினுடைய பெரிய பள்ளியில அவங்க தான் தொழுகை நடத்துவாங்க. தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற வரைக்கும் அவங்க இஸ்லாத்துக்கு எதிராகலாம் போக மாட்டாங்க. ஏதோ மன இச்சைக்கு உட்பட்டு சில தப்புகளை செய்வாங்க. அவங்க சொல்ற தப்பை நீங்க செஞ்சு விடாதீங்க, நல்லது சொன்னாங்கன்னா கேட்டு நடங்க, தப்பு கட்டுப்படாதீங்க, ஆனா புரட்சி பண்ணாதீங்க, சபர் பண்ணிக்கிறங்க, எதிர்த்து யுத்தம் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 3445வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்கிறார்கள், ஷிராரு ஐமத்திக்கும். ஏன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா இந்த சிந்தனை தான் இந்த சமுதாயத்தை பின்னுக்கு தள்ளுவதற்கு முதல் காரணமாக அன்றைக்கும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இது பற்றி தெளிவா இப்படி ஒரு எண்ணமே நமக்கு வரக்கூடாது. நம்ம ஒரு இஸ்லாமிய நாட்டில் ஒரு முஸ்லீம் ஆட்சியில கீழே இருந்தோம்னு சொன்னா அவங்க நல்லதும் கெட்டதும் கலந்து செய்வார்களே, ஆனால் நமக்கு எந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாதுன்னா ஆட்சி ஆயுத தூக்கலான்னு வந்துடக்கூடாது. அதுக்காக வேண்டி இந்த சான்றுகளை நம்ம விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஷிராரு ஐமத்திக்கும், உங்களுடைய ஆட்சி தலைவர்கள் மன்னர்கள் அதிபர்களையே மகா கெட்டவர்கள் யார் என்று சொன்னால் அல்லதீன துபுகிலூனஹும் வ யுபுகிலூனகும், நீங்கள் அவங்கள வெறுப்பீங்க, அவங்க உங்களை வெறுப்பாங்க, அவங்க தான் கெட்ட ஆட்சியாளர்கள். அதே மாதிரி ஒரு தலஅனூனகும் வ யல்அனூனகும், நீங்க அவங்கள சபிப்பீங்க, அவங்க உங்களை சபிப்பாங்க. இவன்லாம் ஒரு நாசமா போறவன், இவனை ஆட்சியில் உட்கார்ந்துருக்கானே என்று நீங்க சொல்லுவீங்க. இவங்களை கட்டிக்கிட்டு அழுவ வேண்டி இருக்குதே, எதை எடுத்தாலும் குர்ஆனை பேசுங்கிறாங்களே அப்படின்னு அவன் என்ன செய்வான், உங்களை சபிக்குவான். நீங்க கரெக்டா இருக்கிறதுனால அவனுக்கு உங்களை பிடிக்காது, அவன் சரியா இல்லாதனால உங்களுக்கு அவனை பிடிக்காது. ரெண்டு பேர் ஒருத்தர் சபித்துக் கொள்வீர்கள். இப்படி ஒரு இவங்க தான் கெட்ட ஆட்சியாளர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இப்படிலாம் வரும் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை தெரியாதவன்றெல்லாம் கிடையாது. இது ஆல்ரெடி ரசூலுல்லாஹ் எச்சரிச்ச விஷயம் தான் இதெல்லாம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் அபலா நுகாத்திலுஹும், நாங்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யலாமா என்று கேட்ட உடனே அதே வார்த்தை சொல்றாங்க, லா மா சல்லு, அவங்க தொழுகையை உங்களுக்கு நிலைநாட்டி கொண்டு மா சல்லு லக்கும் அல் ஹம்ஸ, 5 வேளை தொழுகையும் அவர்கள் உங்களுக்கு இமாமாக நின்று நடத்தி கொண்டிருக்கிற வரை அவங்களுக்கு எதிராக நீங்க என்ன செய்யக்கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அலா ஒமன் அலைஹி வாலின், உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி இருந்து அவர் என்ன செய்ய போறார், ஆஹு யதி ஷையன் மின் மஆசில்லா, அல்லாஹ்வுக்கு பாவமான ஒரு காரியத்தை அவர் செய்வதை நீங்கள் கண்டால் ஃபல் யக்ரஹ் மா அத்தா, அவர் செய்த அந்த கெட்ட காரியத்தை நீங்கள் வெறுங்கள். ஆனா வலா தன்சிவு யதம் மின் தாஅத்திஹி, அவர் ஆட்சி தலைவர் ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதுல இருந்து விலகி கொள்ளாதீங்க. அவர் தான் ஜனாதிபதி, அவர் தான் அதிபர், அதுல இருந்து விலகி கொள்ளக்கூடாது, அந்த தப்பை வெறுக்கணும். அவர் செய்யற தப்பை என்ன செய்யணும், நீங்க வெறுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல 22874வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது கூட சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அன் அபீதரின் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அபூதர்ட்ட ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, கைஃப அன்த இதா கானத் அலைக்க உமராவு யுஅഖிரூன ஸலாத்தன் வக்தியா, தொழுகைய அதன் நேரத்தை விட்டு தாமதமாக தொழுவிப்பார்களே, அப்படியான ஒரு ஆட்சியாளர்கள் உனக்கு ஏற்பட்டால் நீ எப்படி நடப்பாய்? ரசூலுல்லாஹ் சஹாபிட்ட கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அபூதர்ங்கிற சஹாபிட்ட பின்னாடி சில ஆட்சியாளர்கள் வருவாங்க,
வந்து லேட்டா தொழுவிப்பாங்க. அப்படியான ஒரு ஆட்சியாளர்கள் வந்தா நீ எப்படி நடந்து கொள்வாய்? இவர் எப்படி பதில் சொல்வாரு? அது நீங்க தான் சொல்லணுங்கிறார். எப்படி நடந்து கொள்வாய் என்கிட்ட கேட்டா நான் எப்படி நடக்கிறது, நான் எப்படி நடந்து கொள்ளணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்லி ஸலாத்தலி வக்தியா, நீ சரியான நேரத்துக்கு வந்து நீ தொழுகையை தொழுதுட்டு ஃபைன் அதரக்தஹா மஅஹும், அவங்களோடு நீங்க தொழுகிற டயத்தை நீ இருக்கும்போது அடைந்து கொண்டால் ஃபஸல்லி, அதுலயும் சேர்ந்து தொழுவு, ஃபைன்னஹா லக நஃபிலா, அது உனக்கு நஃபில் ஆயிரும். அப்ப தொழுகையை வந்து ஒரு சிறந்த நேரத்துல முன்னேரத்துல தொழுவது சிறந்தது. இவங்க வக்த விட்டு தள்ளுறாங்கன்னு லேட்டா, வக்துக்குள்ளதான் தொழுவனு, இல்லாட்டி அது கலா கிடையாத, வக்துக்குள்ளதான் தொழுவனு, அதை லேட் பண்றாங்க. இப்ப அசர் தொழுகை 5:30 மணி வரைக்கும், அது மாதிரி லேட்டா வந்து தொழுகிறாங்க. அது வந்து வேணான்னு ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறாங்க. அப்ப அவர் அந்த மாதிரி இமாமா இருக்கிறார், வர்றாரு, அவர் பாட்டு 5:30 மணிக்கு தொழுகிறாரு, நமக்கு 3 ஆளுக்கு வக்து வந்துருச்சு, நம்ம பாட்டு தொழுகிற வேண்டியது. அவர் வந்து தொழுகிறாரா, நம்மளுக்கு இருக்கிறோமா, அதுல போய் சேர்ந்துக்கிறங்க. எதுக்கு சேர சொல்றாங்க? போய் யுத்தம் செய்யுங்க, அவனை அப்படி வெளியே போய் தள்ளுங்கன்னு சொல்லலாம்ல, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற நீலாம் ஒரு ஜனாதிபதியான்னு கேட்கலாம்ல, அதுலயும் போய் சேர்ந்துக்க, நபில் ஆயிட்டு போகுது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ள கிடக்க என்னன்னு உங்களுக்கு விளங்குதா? இதுல அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு உங்களை வந்து அல்லாஹ்னு சொல்ல முடியாத ஒரு காலத்துல நீங்க இருந்தீங்க, தொழ முடியாத காலத்துல இருந்தீங்க, முஸ்லீம்னு சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு காலத்துல இருந்தீங்க, அதுல இருந்து மீட்டு ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீங்க மாட்டுக்கு அவன் ஒன்று தப்பு செய்யறாங்கிறதுக்காக வேண்டி அபூஜஹில் இல்லாம இருக்கிறான், அதை நினைச்சு பாரு. உனக்கு மேல அபூ லஹபா இருக்கிறான், பள்ளி வாசல் இருக்கிறது, தொழு, அவன் செய்யாட்டி போ, நீ முஸ்லிமா நடக்க முடியுதுல. இந்த மாதிரி ஒரு கெட்ட ஆட்சியாளர்கள் இருந்தால் அவங்க எதை மிஸ் பண்ணிருப்பாங்க? சட்ட திட்டங்கள்ல, அந்த விஷயங்கள்ல, கிரிமினல் அந்த வழக்குகள்ல லஞ்சம் கஞ்சம் வாங்கி இப்படி அவன் தப்புகளை பண்ணிருப்பானே தவிர நீ உன்னுடைய இபாதத்துகளை செய்ய தடுப்பானா? அப்படி ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும், அவனே வந்து தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனா இருக்கிற வரைக்கும் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப நீ முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ள முடியும், முஸ்லிமா நீ வாழ முடியும். அதுல போய் நீ ஆயுதத்தை தூக்கிட்டு சொன்னா வேற ஒருத்தன் வந்து அங்க உட்காருவான். அப்ப என்னவாயிரும்? நீ அல்லாஹ்னு சொல்ல முடியாத நிலை உண்டாயிரும். அது மாதிரியான ஒரு நிலைமை செதறி பெறும்ல. செட்டப் அந்த கட்டுக்கோப்பு இருக்கிற வரைக்கும் தான் பலமா இருக்கும். எங்க உள்நாட்டு குழப்பம் வந்து விட்டதோ அதை ஒரு சின்ன நாடு கூட பிடிச்சிட்டு போயிடலாம். ஒரு சின்ன நாடு பாகிஸ்தான்ல உள்நாட்டு குழப்பம் வந்தா இலங்கை போய் பிடிச்சிட்டு போயிடலாம். அதை ஏன் உள்நாட்டில் அந்த மக்களுக்கு மத்தியில் அவங்களுக்குள்ள சண்டை போட்டு இருக்கும்போது ஈஸியா நுழைஞ்சிடலாம் இல்லையா? அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணமெல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டா, ஒரு செட்டப்பை குலைச்சிடாதீங்க. ஆட்சிங்கிற லேசான விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாகி இருக்கிறது. அந்த ஆட்சி அதிகாரம் என்பதை வந்து இழந்துடாதீங்க. யாரோ அல்லாஹ் வந்து ஒரு ஆளை உட்கார வைக்கிறானா பேசாம போயிட்டே இருங்க. எது வரைக்கும் குஃபுர கண்டால் தான். 2 காரியம் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் தெளிவா காஃபிர்னு டிக்ளேர் பண்ற அளவுக்கு அவர் இருக்கணும். அப்படி இருந்தால், அல்லது அவரே இமாமா, அவரே ஜனாதிபதியா இருந்து கொண்டு அந்த தலைநகரத்து பெரிய பள்ளியில் அவர் வந்து தொழுகை நடத்தாம இருக்கணும். 2 இருந்தால் சேர்த்துருங்க. இந்த 2 தவிர எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் எதிர்க்கிறதுக்கு அனுமதி இருக்கு. ஆயுதத்தை கொண்டு எதிர்க்க இல்லன்னா மர்வானையெல்லாம் அபு சயீத் குத்ரி எதிர்த்திருக்கிறார். பெருநா தொழுகை என்ன செய்யறாரு? அவரு பெருநா தொழுகை வர்றாரு மர்வான்கிறவரு, அவர் பாட்டுக்கு என்ன செய்யறாரு? முதல்ல குத்பா ஓதுறாரு, பின்னாடி தொழுகிறாரு. பெருநாளைக்கு மாத்திர செய்யணும், முதல்ல தொழுகை அப்புறமா குத்பா. இவர் முன்னாடி என்ன பண்றாரு? குத்பா ஓதிவிட்டு அதுக்கப்புறம் தொழுகிறார். என்னப்பான்னு அவர் அபு சயீத் கேட்கிறாங்க. தொழுது முடிச்சு நல்லா ஓடி போயிடுறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்குதான் நான் முன்னாடி பயானம் வைக்கிறேன். இவரா மாத்துறாரு, புடிச்சு சட்டையை பிடிச்சி இழுக்கிறார். அவர் இறங்கு கீழே, விளையாடுறியா நீ? யார்? அபு சயீத் குத்ரி. இதுக்கு அனுமதி இருக்கிறது. எதுக்கு அனுமதி இல்ல? தீமையை தடுக்கலாம், சட்டையை பிடிச்சு கேட்கலாம், சபையில வச்சு நீ செய்ய தப்பு, நீ ஜனாதிபதியாக இருந்தால் நீ மார்க்கத்துக்கு விரோதமா நடக்கிறாய், எழுதலாம், பேசலாம், மேடை போடலாம், கண்டிக்கலாம், சட்டையை பிடிக்கலாம், அலுவலகத்துக்கு கூடாது, ஆட்சியை கவுத்திடக்கூடாது. என்ன பாயிண்ட் விளங்கிக்கணும் கேட்டா, இதான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய நெறிமுறை. ஆட்சி தலைவர்கள் விஷயத்துல அவங்களுடைய தப்புகளை எவ்வளவு நீங்க சுட்டி காட்டுங்க, அபு சயீத் மாதிரி நீங்க நடங்க, தப்பு கிடையாது. ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது? ஆயுதத்தை தூக்கி புரட்சி பண்ணிடக்கூடாது, அதை தடுக்கிறாங்க. அதே இது முஸ்லீம்ல 1027வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடைசி ஹஜ்ஜில அவங்க சொன்னாங்க இல்லையா, அதுல என்ன சொல்றாங்க? இறுதி பேருரையில சொல்றாங்க, இன்ன திமாக்கும் வ அம்பாலக்கும் வ ஆராலக்கும் பைனக்கும் ஹராமுன் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. இந்த ஊர் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ,
இந்த நாள் எப்படி புனிதமானதோ மக்காவுல வச்சு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? துல்ஹஜ் மாசம் சொல்றாங்க. மாசமும் புனிதம், அந்த ஊரும் புனிதம், அந்த துல்ஹஜ் நாளும் புனிதம். அப்ப புனிதமான மாசத்திலே, புனிதமான ஊர்ல, புனிதமான நாள்ல சொல்றாங்க இந்த ஊர் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, அதே மாதிரி தான் உங்களுடைய உயிர்களும் உடைமைகளும் மானம் மரியாதைகளும் ஒரு புனிதமானது. ஒருத்தனுடைய உயிரை புனிதமானதை எப்படி தொடுவதற்கு பயப்படுவீங்களோ அதே அளவுக்கு பயப்படணும் உயிரை எடுப்பதற்கு. ஒருத்தனுடைய சொத்தை எடுக்கிறதுக்கு பயப்படணும், ஒருத்தனுடைய மான மரியாதை கெடுக்கிறதுக்கு பயப்படணும். மக்காவுடைய புனிதத்தை கெடுக்க நீங்க முன் வருவீங்களா? முஹர்ரம் புனிதமான மாதத்தினுடைய புனிதத்தை கெடுக்க நீங்க முன் வருவீங்களா? அது மாதிரி பயப்படணும் அடுத்தவனுடைய உயிரை எடுக்கிற விஷயத்துல. அப்ப உயிர் எடுக்கிற வேலையை தான் நீங்க செய்யறாங்க. உயிரை எடுக்கிறத ஹலாலாக்குறதுக்கு ஒரு கொசுவை கூட படைக்க முடியாத இவர்கள், ஒரு அற்பமான ஒரு சின்ன ஒரு பிராணியை கூட படைக்க முடியாத இவர்கள் மனித உயிரை எடுக்கிறது சரின்னு நினைக்கிறாங்களே. இவங்களுக்கு யார் அந்த லைசன்ஸ் கொடுத்தா? எந்த வகையில் இது ஹலாலாக ஆகும் அப்படிங்கிற அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இது புனிதமானது. புகாரியில் 67, 105, 1741, 4406, 5550, 7078, 7447 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. உயிர் எடுக்கிறதுக்கு எந்த காரணமும் எடுத்துறாதீங்க, அது பயங்கரமான ஒரு மேற்று. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்ட சண்டையே வருது, பேசவே செய்றீங்க. அந்த நேரத்தில் அருவாளையோ கத்தியோ காட்டிட இது காட்டாதீங்க, காற்றே தடுக்கிறாங்க. நீங்க பேசக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணுமா? லா யுஷீரு அஹதுக்கும் அலா அஹீஹி பிஸ்ஸிலா, உங்கள ஒருத்தர் தன் சகோதரனை நோக்கி ஆயுத துப்பாக்கியை காட்டியோ கத்தியை காட்டியோ அருவாளை காட்டியோ என்ன செய்யக்கூடாது? ஈட்டியை காட்டியோ அம்ப காட்டியோ வில்ல காட்டியோ, இதெல்லாம் ஆயுதங்கள். ஆயுதங்களை காட்டி சைகை செய்து பேச வேண்டாம். ஏன் பேச வேண்டாம்? இன்னஹு லா யத்ரி லஅல்ல ஷைத்தான யன்ஸு ஃபீ யதிஹி, ஷைத்தான் அவன் கையிலே விளையாடி விடுவான், எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. ஃபயகௌ ஃபீ ஹுஃப்ரத்தின் மினன் நார், அவன் நரக படுகொலியிலே விழுந்து விடுவான். சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவீங்க, அவன் ஒன்னு சொல்லுவான் டாயின் குத்துருவான். வெறுங்கையா இருந்தா கைனால தான் குத்துவோம். கோபத்துல என்ன செய்வோம்? கையில வெறுங்கையா இருந்தா கைனால குத்துவோம். கோபத்துல ஆயுதம் அதை கொண்டு தானே குத்துவோம். அப்புறமா கவலைப்படுவோம். கவலைப்பட்ட நடக்காதான். நரகத்தினுடைய படுகொலியில விழுந்துருவான். அதனால ஒருத்தன் ஆயுதத்தை தூக்கி காட்டி கூட பேசக்கூடாதுன்னா என்னன்னு பாருங்களேன். இவங்க என்ன பண்றாங்க? பிளான் பண்ணிக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் கூட்டமா வந்து முற்றுகையிட்டு ஒரு கலீஃபாவையும் பல நபித்தோழர்களையும் தலைநகரத்தில் அடிச்சு சர்வசாதாரணமா உயிரை வாங்குறாங்கன்னா இது எப்படி? இவங்கெல்லாம் நரகத்துக்கு போக மாட்டாங்களா? அந்த மாதிரியான இது எல்லாம் இஸ்லாத்தின் பேரால சொல்றாங்க. அதனால இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரியில 7072வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு ஆட்சி தலைவர்கள் இருந்தால் அவங்களுக்கு உங்களுக்கு உள்ள உறவை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. ஆதூஹும் ஹக்கஹும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். வல்லாஹு சாயிலுஹும் அம்மஸ்தராகும், அவர்கள் எப்படி உங்களை நிர்வாகம் பண்ணினார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் விசாரித்துக் கொள்வான். நீ ஏன்டா ஒழுங்கா பண்ணல அவன் கேட்டுக்குருவான், அது உனக்கு தேவையில்லை. அல்லாஹ் கேட்கிற விசாரணை, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற விசாரணை நீ பண்ணாத. நன்மையை தீமையை தடுக்கிற வேலை செய்ய. அவங்கள விசாரிப்பான்ல அல்லாஹ், விசாரிச்சு தண்டனை கொடுப்பான்ல, அந்த இதை நீ எடுத்துக்கிறாத. நீ கொடுக்க வேண்டிய தலைவருக்கு உள்ள கடமை நீ கொடு, அவரை பிடிக்க வேண்டிய அவருக்கு மேல ஒருத்தர் இருக்கிற அவன் பிடிச்சுக்கிடுவான். நீ அவருக்கு மேல இல்ல, நீ அவருக்கு கீழே இருக்கிற. யார் அவருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறானோ அவன் பார்த்துக்கிறான் அதை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 3455வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பொதுவாக கொலை, ஏன்னா அந்த கொலை விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். அருவா கத்தி துப்பாக்கியை தூக்குறது என்பது ரொம்ப டேஞ்சரான சமாச்சாரங்கள். திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் இதை கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? அதாவது யூதர்கள் அவர்கள் நாங்கள்லாம் ஒரே ஜாதி ஒரே இனம் என்று சொல்லிக் கொண்டார்கள். சொல்லிக்கொண்டு என்ன செஞ்சார்கள்னா அவங்களே கோஷ்டிகளாகி அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கி சண்டை போட்டுக் கொண்டார்கள். அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். பக்ராவுல 2வது அத்தியாயத்துல 85வது வசனத்துல சும்மா அன்தும் ஹாவுலாய் தக்துலூன அம்புசக்கும், பிறகு நீங்களே என்ன செய்து கொண்டீர்கள்? நாங்கள்லாம் அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள்,
அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நீங்களே உங்களையே கொலை செய்து கொண்டீர்கள். இவனுக்கு எதிராக அவன் ஆயுதம் தூக்குனீங்க, அவனுக்கு எதிராக இவன் ஆயுதம் தூக்குனா, இந்த மாதிரி நீங்களே உங்களை கொலை செய்து கொண்டீர்கள். துகுரிஜூன ஃபரீக்கம் மின்கும் மின் தியாரிஹிம், உங்களை சேர்ந்தவர்களையே அவங்க வீட்டில இருந்து நீங்க வெளியேற்றினீர்கள். வெளியே போடா, இங்க இருக்காடா அப்படின்னு சொல்லி வெளியேற்றினீர்கள். பள்ளி வீட்டை விட்டு உஸ்மானை வெளியேற்றினீர்கள். அவங்களுக்கு சொந்தமான வீட்டிலிருந்து அவங்களே வெளியேற்றினீர்கள். தல்லாஹரூன அலைஹிம் பில் இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லிவிட்டு இப்படி செய்பவனுக்கு இந்த உலகத்திலும் இழிவு இருக்கிறது, மறுமையிலும் கடுமையான தண்டனை இருக்கிறது என்று 2:85 அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை நமக்கும் தான். உங்களுக்குள்ள இந்த வேலையை செஞ்சுக்கிறாதீங்க. எந்த ஒரு கருத்து வேறுபாடு சண்டை வந்தாலும் ஆயுதம் தூக்கிற வேலையை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதே மாதிரி 44வது அத்தியாயத்தில் 29, 30வது வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களேன்னு கூப்பிடுறான். கூப்பிட்டு தொடர்ச்சியா வரும் பொழுது வலா தக்துலு அம்புசக்கும், உங்களுக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்து விடாதீர்கள். வமன் யஃபல் ذلك உதுவானன் வதுல்மன், அநியாயமாக வரம்பு மீறலாக யார் இதை உங்களில் செய்வானோ ஃபஸௌஃப நுஸ்லிஹி நாரா, அவனை நரகத்தில் போட்டு வறுத்தெடுப்போம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல 4:93 சொல்கிறார், வமன் யக்துல் முஃமினன் முதஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னமு காலிதன் ஃபீஹா, யார் ஒருத்தன் ஒரு மூமினை வேண்டுமென்றே கொலை செய்கிறானோ அவனுக்குரிய கூலி நரகம்தான், அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். வகலபல்லாஹு அலைஹி, அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். வலஅனஹு, அவனை சபிக்கிறான். வஅத்தலஹு அஸாபன், யாருக்கு இப்படி சொல்ல மாட்டேங்கிறான், நரகத்தில் போடுவேன் அல்லாஹ் முடிச்சிருவான். இவனுக்கு என்ன சொல்றான் அல்லாஹ்? எவ்வளவு கடும் கோபமான வார்த்தை. வஜஸாஹு ஜஹன்னம், அவனுக்கு நரகம்ங்கறான். காலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பாங்கறான். வகலபல்லாஹு அலைஹி, அவன் மேல கடும் கோபத்தில் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றான். வலஅனஹு, அவன் அல்லாஹ் சபிக்கிறாங்கறான். வஅத்தலஹு, எவ்வளவு கோபம் இருந்தா அந்த வார்த்தையினால அடுக்கடுக்க உழவு போடுவான். வஅத்தலஹு அஸாபன் அலீமா, அவனுக்கு துன்புறுத்தும் வேதனையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். சபிக்கிறேன், கோபிக்கிறேன், துன்புறுத்தும் வேதனை, நரகம், அதுல நிரந்தரம், இவ்வளவு வார்த்தைகளை போட்டு 4:93 சொல்றான்னு சொன்னா, ஆயுதம் தூக்குவதற்கு முந்தி 1000 முறை யோசிக்க வேண்டும். ஏதாவது கிரவுண்ட் இருக்கு, மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 5:32, ஒமன் கத்தல நப்சன் பிகைரி நப்சின், ஒரு கொலைக்கு பதிலாக ஒரு மரண தண்டனை கொடுக்கிறோம்ல, மரண தண்டனையாகவே தவிர, அவ் ஃபசாதின் பில்லர்லி, பூமியிலே வழிப்பறி போன்ற அந்த ஃபசாது பண்றாங்கல்ல, அந்த மாதிரி காரணத்துக்காக தவிர யார் ஒருத்தன் உயிரை கொள்கிறானோ அன்னமா கத்தலன் நாச ஜமியா, அவன் மனித குலம் முழுமையும் கொன்றவனை போன்றவனாவான் என்று அல்லாஹ் 5:32 எச்சரிக்கை செய்வதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் என்ன நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், அதாவது இஸ்லாத்தின் பெயரால், ஜிஹாது என்ற பெயரால் அன்றைக்கு அந்த ஹாரிஜியாக்கள் என்ற கூட்டம் இந்த ஹதீசுகளை எல்லாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கைகளை எல்லாம் தூர எறிந்து விட்டு, நாங்கள் ஒரு அநியாயத்தை எதிர்க்க புறப்பட்டு விட்டோம், இது பெரிய சேவை, பெரிய தொண்டு, இதுக்கு எங்களுக்கு கிடைக்கிறது சொர்க்கம் என்று சொல்லி அவர்கள் களமிறங்கினார்கள். ஹாரிஜியாக்களுடைய அந்த ஒரு கொள்கை தவறு என்பதை இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள். ஆனால் இதுல நீங்க நல்லா பார்க்கலாம், இந்த கொள்கைக்கு போனவர்கள் எல்லாருமே நீங்க பார்க்கலாம். இப்ப சமீப காலத்தில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சிந்தனை ஒவ்வொரு காலத்திலும் வருது. வரும்பொழுதெல்லாம் அழிவும் நாசத்தை தான் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். என்ன ஆகுது, ஒரு காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு கூட்டம் உண்டானாங்க, முஸ்லிமீன்கள். எதுக்கு உண்டானார்கள்ங்கிறீங்க? எகிப்துல ஒரு ஆட்சி இருக்கிறது, அங்க ஒரு இஸ்லாமிய கேந்திரம் என்று ஒரு பேரா இருக்கிறது, அதுல அதிபதிகளா இருக்கிறவங்க எல்லாம் அப்படி பர்ஃபெக்ட் முஸ்லீம் எல்லாம் சொல்ல இயலாது, அதெல்லாம் உண்மைதான். அப்படி ரசூலுல்லாஹ் எச்சரிச்சாங்கல்ல, அந்த தரத்தில் உள்ள மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, இந்த ஹாரிஜியாக்களுடைய அதே சிந்தனைக்கு இந்த ஆளுக்கு என்ன பண்ணாங்க, நம்ம ஜிஹாது பண்ணலாம், பர்ஃபெக்ட் இஸ்லாமிய ஆட்சியை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எகிப்துக்குள்ளேயே அவர் அன்வர் சாதாத்துல இருந்து நாசர்ல இருந்து அங்க ஒவ்வொரு இடத்திலையும் போய் குண்டு வைப்பதும், ரயில்ல குண்டு வைப்பது, மக்கள் போற இடத்துல குண்டு வைப்பது, பொதுமக்களை அழிக்கிறது, படையை அழிக்கிறோம்னு சொல்லி முஸ்லிம் வீரர்களையே அழிச்சு காவு கொடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி வந்தார்கள். அதனுடைய தாக்கத்தில் உண்டானவைகள் தான்
அடிச்சுவடியில் பின்னாடி உருவான இயக்கங்கள் தான். இவர்கள் எதை நியாயப்படுத்தினார்கள்? இந்த நாளை கழிச்சு இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போன ஒரு முஸ்லீம் ஆட்சி இருக்கிறது, ஒரு வலுவா இருக்கிறது. அப்படி உண்டான காரணத்தினாலதான் சுண்டக்காய் இஸ்ரேல்கிட்ட அவர்கள் தோத்து போனார்கள். எகிப்து தோத்தது காரணம் என்ன? எகிப்து பெரிய அந்த சூயஸ் கால்வாயை வென்றும் மாவீரன் அவன் தலையெடுத்து வந்தான். நாசர் சூயஸ் கால்வாயை ஜெயிச்சு பெரிய ஹீரோவாக உலகமெல்லாம் பாராட்டுகின்ற ஹீரோவாக இருந்தான். இங்க உள்நாட்டில் இவர்கள் ஏற்படுத்திய இந்த விளைவு, இந்த சிந்தனை, இவங்களே துண்டு துண்டா செதறி கிடக்கிறார்கள் என்று போட்ட அந்த தப்பான கருத்து அவங்களுக்கு பலம் கொடுக்கிறது. இங்கே ஒருங்கிணைப்பு இல்லை, இங்கே ஒத்துழைப்பு இல்லை, இங்கே ஒரே மாதிரியா எல்லாருடைய சிந்தனையும் இல்லை, குன்றி போய் இருக்கிறார்கள் என்று சொல்லி மடமடமாடந்து அவன் பாட்டு அள்ளிட்டு போயிட்டான்ல. எகிப்துல காவாசி எகிப்து பிடிச்சிட்டானா இல்லையா? ஒரு சுண்டக்காய் நாட்டில் போய் இவர்கள் தோற்று அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு நடக்கிறது. இவர்கள் ஜிஹாதி என்று சொல்லி இஸ்லாமிய நாட்டுக்குள்ள இவர்கள் செஞ்ச வேலையினால் என்ன நன்மை ஏற்பட்டுச்சு? நன்மை ஏற்பட்டுச்சா தீமை ஏற்பட்டுச்சா? பலம் குன்றுச்சு. கடைசியில் என்ன பண்றான்? ஆஹா, இவங்களை நம்ம அழிக்கிறதா இருந்தா உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அநியாயம் பண்றாங்கன்னு சொல்லி அமெரிக்கா காரனையும் ரஷ்யா காரனையும் கொண்டாந்து உள்ள வச்சுட்டான். நீ பண்ணாட்டி வச்சிருக்க மாட்டான். இங்க நம்மளுக்குள்ள சேஃப்டி எங்க எவனும் வாழாட்ட முடியாது என்ற நிலை இருந்தா அமெரிக்கா போய் இறங்குவானா? அமெரிக்காட்ட உதவி கேட்பானா? அவன் என்ன நினைக்கிறான்? ஆஹா, நம்ம கவர்மெண்ட காப்பாத்தி ஆகணுமே, தக்க வச்சுக்கணுமே அவனை தள்ளுறாங்க. அவன் என்ன பண்றான்? அதை கொண்டு வர்றான். இது புனித பூமியில இப்ப ஆரம்பிச்சு விட்டானுவோ. எங்க? சவுதியிலையும் நடக்குது. ஜித்தாவில் அடிக்கிறான், ரியாத்தில் அடிக்கிறாங்கிறான், அங்க அடிக்கிறாங்கிறான் என்று புனித பூமிகள்லையும் நடக்கிற காட்சியை பாக்குறீங்க. பாகிஸ்தான்ல பாக்குறீங்க, பள்ளிவாசல்ல போய் வைக்கிறானுவோ. பள்ளிவாசல்ல பெருநாள் தொழுது கொண்டிருக்கும் வைத்தார்களா இல்லையா குண்டு? யார் வச்சவன்? RSS அங்க இருக்கிறான். பெருநாள் தொழும் போது குண்டு வச்சவன் யாரு? ஷியா பள்ளியில சன்னிங்கிறவன் கொண்டு வைக்கிறான், சுன்ன ஜமாத்துக்காரன் பள்ளியில வந்து ஷியாக்காரன் கொண்டு வைக்கிறான். ரெண்டு பேருமே இந்த ஹாரிஜி சைத்தானுவா இருக்கானோ. ரெண்டு பேருமே என்ன செய்யலாம்? அதெல்லாம் நமக்கு பிடிக்காதவனை கொள்ளலாம், பிடிக்காதவனை என்ன செய்யலாம்? அழிக்கலாம். அவன் முஸ்லீமா இருந்தாலும் அழிக்கலாம், அவன் பள்ளியாசல தொழுதுகிட்டு இருந்தாலும் அழிக்கலாம். உஸ்மான அழிக்கலையா? அலியத்த உமர் அலிலான தொழும்பு குத்தலையா? அந்த அவனாவது உமர் அலிலா குத்தினவனாவது பரவாயில்ல, அவன் முஸ்லீம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொழுது கொண்டிருக்கும் போது அழிக்கலாம், பள்ளிவாசல் அழிக்கலாம்னு சொல்லி இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஈராக்ல பள்ளிவாசல்ல குண்டு வெடிக்கப்படுதா இல்லையா? ஷியா பள்ளியில இவன் கொண்டு வைக்கிறான், சுன்னத் ஜமாத் பள்ளி அவன் கொண்டு வைக்கிறான். எதன் பேரில் வைக்கிறார்கள்? எதன் பேரில் இதெல்லாம் வைக்கிறான்? நம்ம ஒரு சேவை செய்கிறோம், நம்ம சார்ந்திருக்கிற கொள்கைக்கு சேவை செய்கிறோம், இஸ்லாத்திற்கு சேவை செய்கிறோம், சொர்க்கத்திற்கு போறதுக்கு நம்மளை தியாகம் பண்றோம். இதுல போய் செத்தா ஷஹீது பாராட்டுறாங்க. இவன் போய் குண்டு வச்சு செத்தான்னு வைங்க, ஷஹீது நமக்காக ஒரு உயிரை கொடுத்தான்னு இவங்க பாராட்டு நடத்துறாங்க. அவன் போய் குண்டை வச்சு தற்கொலை படையா போய் சாவடிச்சான்னு வைங்க, அவன் இவனுக்கு பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறான். அப்ப நீங்கள் வந்து ஜிஹாதி என்ற பெயரால் அமெரிக்காக்காரன் அழிச்சதை விட அதிகமா அழிச்சிருக்கிறீர்கள். அமெரிக்காக்காரன் முஸ்லிம்களை அழித்ததை விட இந்த மாதிரி இஸ்லாத்திற்கு தவறான வடிவம் கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை புறக்கணித்து நீங்கள் ஆயுதம் தூக்கி அழித்தவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அப்ப இந்த மாதிரியான சிந்தனைகளை விதைத்து இதை நியாயப்படுத்திக் கொண்டு நிறைய அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சூடான்ல அழிக்கிறார்கள், எகிப்தில் அழிக்கிறார்கள், பாகிஸ்தான்ல அழிக்கிறார்கள், ஈராக்கில் அழிக்கிறார்கள். மக்களை அழிப்பது, நீ உன்னை எதிர்த்து உன் நாட்டை ஆக்கிரமிச்சு அமெரிக்காரனுக்கு எதிராக போரிடுற அது தனி விஷயம். இவங்க எங்க அழிச்சுக்கிட்டு இருக்கிறான்? முஸ்லீமுக்குள்ள கொள்கை தப்பா இருக்கட்டும், அதுக்காண்டி போய் அழிப்பியா? அதுக்காண்டி சண்டை போடுவியா? அதுக்காண்டி யுத்தம் செய்வியா? என்கிற ஒரு அளவுக்கு நிலைமையை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? இவர்கள் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழியை பார்க்கவில்லை. ஏதோ குர்ஆனுடைய சில வசனங்களை எடுத்துக்கொள்வது, அல்லாஹ்வின் பாதையில் போரிடுங்கள், ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் அக்கிரமத்தை எதிர்க்க மாட்டேன் என்கிறீர்கள், அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, அதையும் பார்க்க மாட்டேங்கிற. அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யணும், யாரு செய்யணும், எப்ப செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில போர்னா என்ன? இதா? அப்ப என்ன ஆச்சு? நம்முடைய இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே எல்லாம் இவர்கள் மற்றவர்கள் வந்து படை இறங்குவதற்கும் அவனுடைய உதவியை தேடுவதற்கும் இவங்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக அமைந்து விடுகிறது. இப்ப அமெரிக்கா நல்ல ஸ்ட்ராங்கா கொண்டிக்கிட்டான் சவுதியில, அவனை விரட்டி விடுற லெவலுக்கு வருமா என்ன பண்றாங்க? இவங்க அங்கே கொண்டு வைக்கிறானா, எங்கள்கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் இல்ல, நீங்க சேட்டலைட் மூலமா எங்களை நீங்க கண்காணிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி அங்க போய் உதவி தேடுறான். அப்ப சேட்டலைட் மூலமா நம்முடைய புனித தலத்தை எது கண்காணிக்குது? இப்ப அமெரிக்காவுடைய சேட்டலைட் கண்காணிக்குது. எதுக்கு? அவங்க மக்காவிலையும் வச்சுட்டு என்ன செய்யறது? மக்காவிலையும் வச்சாங்க, மக்காவிலையும் வச்சாங்க.
ஒரு 20-18 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது இதே மாதிரி ஈரான்ல இருந்து புறப்பட்டு வந்த இதே கிறுக்கணுவ தான், இதே மாதிரியான சிந்தனை வயப்பட்ட கிறுக்கணுவ அந்த ஆட்சி சரியில்லை, இந்த மன்னர் ஆட்சியை ஒழிப்போம், இஸ்லாம் ஜனநாயகத்தை தான் சொல்கிறது. ஜனநாயகத்தை இஸ்லாம் எங்கேயும் சொல்லவே இல்லை, சர்வாதிகாரத்தையும் சொல்லல. ஆட்சி எப்படியோ உண்டாயிட்டு போகுது, உண்டான ஆட்சி கட்டுப்பட்டு போ, பல விதமா ஆட்சிகள் உண்டாகும், அப்படிதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இவங்களா ஒரு தவறான வியாக்கியானத்தை கொடுத்து கொண்டு அங்கே இருந்து வந்து ஹரம் ஷரீஃபுக்குள்ள துப்பாக்கி எடுத்து நின்று விட்டானுவ. கடைசியில என்ன கஷ்டப்பட்டவங்களை வெளியேற்றினாங்க, ஃபுல்லா ஹரம் ஷரீஃப்ல எல்லாத்தையும் வெளியேற்றி தண்ணியை சப்ளை துண்டிச்சு, மின்சாரம் துண்டிச்சு, உலகத்து நாட்டில் ஃபத்வாவெல்லாம் வாங்கி ஹரமுக்குள்ளே துப்பாக்கி சூடு நடத்தி அதுல அவர்கள் கொல்லப்பட்ட காட்சியெல்லாம் நம்ம மறந்து விட முடியாது. 18 ஆண்டு 20 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஹஜ்ஜிக்கு போறோம்னு போய் இந்த வேலையை செஞ்சாங்களே, அது உஸ்மான் இல்லாம கொள்வதற்கு செஞ்சதுக்கு இவங்க செஞ்சதுக்கு என்ன வேறுபாடு? அப்ப இதான் ஹாரிஜா கொள்கை என்பது. ஹாரிஜா கொள்கை விளங்குதா? ஆட்சியாளருக்கு எதிராக நாங்கள் புரட்சி செய்கிறோம் என்று சொல்லி நம்மை பலவீனப்படுத்தி விட்டார்கள். நம்முடைய பலம் வேற மாதிரி இருந்திருக்க வேண்டிய ஒரு சாம்ராஜ்யம் அழிஞ்சதுக்கு இந்த சிந்தனை காரணம். இந்த சிந்தனை ஏற்பட்டு இருக்காவிட்டால் இதனுடைய விலையே வேற. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய பரப்பளவும் அதனுடைய எண்ணிக்கையும் மக்களை ஈர்ப்பதும் எங்கே போயிருக்கும்? அவளை அழித்து கேடு செய்த காட்சியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.